இந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பையனை நம்ம வீட்டுக்கு எடுக்க முடியாது. அதனால் அந்த அம்மாவை க்ளோஸ் பண்ணுறது தான் ஒரே வழி சொல்லிட்டு ஆம் ஒன்னாதான் அவங்க செத்தாதான் பையன் எடுக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. உடனே சொல்லுவாங்க, என்ன அது சாப்பாடு ஃபுல்லாக முடியா இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருவாங்க. இல்லைம்மா நல்லா தான் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு அதை ஒத்துக்கவே முடியாது. அப்புறம் நீ போறியா இல்லைன்னு அந்த கடுமையை விரட்டணுன்னு அது சொல்லுது, நான் போக முடியாது, நான் இவருடைய உயிரை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். தெளிவாக சொல்லி இவன் உயிரை எடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன், அதுக்காகவே நான் அனுப்பி இருக்கிறாங்க, இவன் உயிரை எடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு அது கிளியரா டிக்ளேர் பண்ணுது. யார் அனுப்பினது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல்லுது. அது அனுப்பினது வேற ஒரு பெண். இந்த பெண்ணை கொள்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய கணவருக்கு அந்த பெண்ணோட ஒரு தவறான ஒரு தொடர்பு. அதனால இந்த பெண்ணை கொன்னாதான் அவங்க சேர்ந்து வாழ முடியுறதுனால என்ன செய்யறாங்க, அந்த பெண் அந்த தவறான தொடர்பு அந்த பெண் இந்த மனைவியா இருக்கிற அந்த பெண்ணை கொல்றதுக்காக மந்திரவாதிட்ட போய் மாந்திரிகம். கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம கூட பாஸ்டர் ஸ்டீவன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. நம்ம பல எபிசோட்ஸ் அவங்க கூட பண்ணிட்டு இருக்கிறோம். குறிப்பாக பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கிரியைகளை குறித்து பல கேள்விகள், அதற்கான மிக தெளிவான பதில்களை அவங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஒரு சில கேள்விகள் இருக்கு, அதற்கான பதில் நம்ம அவங்க கிட்ட டைரக்டா கேட்கலாம். பாஸ்டர் எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? ரொம்ப நல்லா ஊழியங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம கடந்த சில எபிசோட்ஸ் பண்ணியிருந்தோம் பிசாசின் தந்திரங்கள் இதை பற்றி. ஸோ அநேக கேள்விகளுக்கு நீங்க மிக சரியான பதில் கொடுத்துருந்தீங்க. அநேக மக்கள் என்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களையும் கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய மக்களுக்கு இந்த எபிசோட் புரோஜனமாக இருக்கு, நாங்களும் இந்த பாதிப்பட்ட பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்கோம், அதுக்காக ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் உங்கள்கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்பவும் ஒரு கேள்வி இருக்கு, அநேக மக்களால் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி தான். எனக்குமே இந்த கேள்வி சந்தேகங்கள் இருக்கு. அது என்ன கேள்வினா, செய்வினை, மந்திரம், பில்லி சூனியம், ஸோ இதன் மூலமாக ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்க முடியுமா? குறிப்பா எப்படின்னா, இதற்கும் சாத்தானுக்கும் சம்பந்தம் உண்டா? இதை ஒரு ஆள் ஏவி விடுற காரணத்தினால ஒரு தனி மனிதனுடைய உயிரை அதால் எடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட பாதிப்புகள் உண்டா? இப்படி சொல்லப்படுகிறது உண்மையா? இதற்கான ஒரு பதில் தான். கண்டிப்பா முடியும். இதை நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை இது போல நான் பார்த்துருக்கேன். அப்ப எனக்கு அதனுடைய அர்த்தம் தெரியல. ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு இது போல நிறைய காரியங்களை நான் நேரடியாகவே சந்திச்சுட்டு இருக்கிறேன், நடக்கிறத பார்க்குறேன். இது நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை, கிரைம். ஆனா இது யாருமே கிரைம்னு கொண்டு ஆக்ஷன் எடுக்க முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான காரியம். நான் சின்ன வயதாக இருக்கும்போது என்னுடைய தாயாருக்கு ரொம்ப நெருங்கின ஒரு சகோதர பெண், ஒரு அம்மா, எப்பவுமே எங்க வீட்டுக்கு பழகுவாங்க, பேசுவாங்க. அந்த அம்மாவுக்கு 4 பசங்க, ஆண் பிள்ளைகள். அதுல மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அந்த பெண் வீட்டார் இந்த பையன் தன் வீட்டோட கூப்பிட்டுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு இந்த அம்மா அப்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அப்படி விட மாட்டேன்னு இருக்கிறாங்க. கடைசியில அந்த பெண் வீட்டார் யோசிக்கிறாங்க, இந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பையனை நம்ம வீட்டுக்கு எடுக்க முடியாது, அதனால அந்த அம்மாவை க்ளோஸ் பண்றது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு, ஆமா ஒன்னாதான் அவங்க செத்தாதான் பையன் எடுக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஒரு மந்திரவாதிட்ட போய் அப்ரோச் பண்ணி மந்திரம் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு வேளை சாப்பாடு எடுத்து பிளேட்ல போட்டு கொடுத்த உடனே அந்த சாப்பாடு ஃபுல்லாக முடி கலந்து வச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையில அப்படி இருக்காது, கிளீனா தான் இருக்கும். ஆனா இவங்க கண்டுக்கு ஃபுல்லா அந்த முடியை கலந்து வச்ச மாதிரி இருக்கும். உடனே சொல்லுவாங்க, என்ன அது சாப்பாடு ஃபுல்லா முடியா இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருவாங்க. இல்லம்மா நல்லா தான் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு அதை ஒத்துக்கவே முடியாது. இவங்க பார்வைக்கு அது அப்படியே முடி மாதிரியே தெரியும். உடனே அப்படி தள்ளி வச்சிருவா. இப்படி அது நல்ல சாப்பாடு தான், நல்ல சாப்பாடு தான். உங்களோட கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியுது. ஆமா, அவங்களுக்கு மட்டும் அப்படி தெரியும். மற்றவங்க எல்லாரும் சொன்னாலும் யார் சொன்னது ஏத்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெளிவா அது முடி மாதிரி தெரியுது.
அப்போ அதுல இப்படி இருந்து ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிடவே முடியாது. சாப்பாடு தள்ளி வச்சு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியே அப்படியே சாப்பிடாமலே இருந்து அவங்க செத்து போனாங்க. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா கொல்லப்பட்டாங்க. அப்போ இது நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டபோது இப்படி நடந்ததை கண்ணு முன்னால பார்த்துருக்கேன். ஆனா இதோடைய காரியம் எனக்கு அந்த நாட்கள்ல தெரியல. இப்படிலாம் நடக்குன்றது பத்தி அதனுடைய விவரம் தெரியல. கர்த்தர் அறியாத காலம். ஆனா கர்த்தர் அறிஞ்ச பிறகு இது போல காரியங்கள் இன்னைக்கு டார்கெட் பண்ணி கொல்லுகிற காரியங்கள் நிறைய நடக்குது. ரொம்பவே நடக்குது. இது ஒரு கிரைம் தான். பயங்கர கிரைம். ஆனா இத ப்ரூவ் பண்ண முடியாது. ஆக்ஷன் எடுக்க முடியாது. இது நடக்குது. உண்மையிலேயே நடக்குது. ஒரு சம்பவம் என் லைஃப்ல ரொம்ப நான் கண்டேன். நிறைய சம்பவம் பார்த்துருக்கேன். அதுல ஒரு சம்பவத்த நான் சொல்றேன். ஒரு தடவை ஒரு பெண்ணுக்கு நாங்க சர்ச்சில் நான் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கும்போது, எங்க சர்ச்சுக்கு ஒரு பொண்ணு சண்டே ஸ்கூலுக்கு வருவா, சின்ன பொண்ணு. அவளுடைய தாயார் பயங்கரமா பிசாசுனால பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. அப்ப நான் அந்த வீட்டுக்கு போறேன். போகும்போது அந்த வீட்டுல போய் அப்படியே வீட்டுக்குள்ள அப்படியே காலை வச்ச உடனே அந்த வீட்டுல இந்த அம்மா தப்புன்னு கீழே விழுந்துருச்சு. நான் ஜெபிக்க கூட இல்லை. போய் அந்த வீட்டுல அப்படியே காலை வச்ச உடனே கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் எழுப்பி ஜெபிக்க ஆரம்பிச்சா, இன்னும் கூட ஒருத்தர் கூட்டிட்டு போயிருந்தேன். ஜெபிக்க ஆரம்பிச்சா பல ஆவிகள் அந்த அம்மாக்குள்ள இருந்து பேசுது. துரத்துறேன், போக மாட்டேங்குது. நான் இது அதுன்னு சொல்லி தன்னுடைய பெயரெல்லாம் சொல்லி பேச ஆரம்பிக்குது. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போன்னு சொல்லி விரட்டுறேன். ஆனா அது கீழே விழுகுதே தவிர போக மாட்டேங்குது. ஒரே போராடு. அப்புறம் நீ போறியா இல்லைன்னு அந்த கடுமையை விரட்டினோடனே அது சொல்லுது, நான் போக முடியாது. நான் இவருடைய உயிரை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். தெளிவா சொல்லுது, இவன் உயிரை எடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அதுக்காகவே என்னை அனுப்பி இருக்கிறாங்க. இவன் உயிரை எடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு அது கிளியரா டிக்ளேர் பண்ணுது. அப்புறம் இது யூஸ்வலா நான் பேச வைக்க மாட்டேன். அதுவா பேசும்போது சில நேரத்தில் என்ன செய்யும், தேவைக்கு மட்டும் சில காரியத்தை சொல்லி கேட்க வேண்டியிருக்கும். அப்போ நீ யார், இவன் உயிர் எடுக்கிறதுக்கு நீ யார், உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இந்த பெண்ணுடைய உயிர் கர்த்தருக்கு சொந்தம், இது எடுக்க உனக்கு என்ன ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு அதை கமெண்ட் பண்ண உடனே அந்த ஆவி சொல்லுது, இல்லை இவர் உயிரை எடுக்கிறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்புனது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லுது. எங்கிருந்து நீ வந்திருக்கிறேன்னா, சென்னையில் அம்பத்தூர்ன்ற ஒரு பகுதியிலிருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படிங்குது. அப்போ சொல்லிட்டு அந்த மந்திரவாதியுடைய பெயர் சொல்லுது. இவர் தான் என்னை அனுப்புனாருன்னு ஒரு மந்திரவாதியோட பெயரை சொல்லுது. அப்போ பார்க்கும்போது ஏன் இப்படி அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் விசாரிக்கும் போது தெரிஞ்சுது, அது அனுப்பினது வேற ஒரு பெண், இந்த பெண்ணை கொல்றதுக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணுடைய கணவருக்கு அந்த பெண்ணோட ஒரு தவறான ஒரு தொடர்பு இருந்தது. அதனால இந்த பெண்ணை கொன்னாதான் அவங்க சேர்ந்து வாழ முடியுறதுனால என்ன செய்யறாங்க, அந்த பெண், அந்த தவறான தொடர்பு இருக்கிற அந்த பெண் இந்த ஒரு மனைவியா இருக்கிற அந்த பெண்ணை கொல்றதுக்காக மந்திரவாதிட்ட போய் மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மந்திரம் பண்ண அந்த ஆவிகள் அதுல பல பெயர்களை சொல்லுச்சு. அதுல சில சொல்றாங்க அந்த ஏவல் விடுறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்போ அதுல ஒரு ஆவி சொல்றது, என் பேர் ஏவல்ங்குது. ஆவிக்கு அதுல ஒரு பெயர் இருக்குது. அப்பதான் நான் தெரிஞ்சேன், சும்மா இந்த ஏவல் விடுறாங்கன்னு சொல்றாங்களே தவிரன்னு பார்த்தா உண்மையிலே அதை சொல்லுது. அந்த ஏவல்ன்ற ஆவியை வச்சுதான் அதனோடு மற்ற ஆவிகளை கனெக்ட் பண்ணி ஒருத்தரை அட்டாக் பண்ண முடியும். அதாவது இந்த டீமை லீட் பண்றது எதுன்னா அந்த ஏவல்ங்கிற ஆவி. அது கூடவே கனெக்டடா சில ஆவிகள் இருக்குது. இதில் கனெக்ட் பண்ணி அதை அனுப்பும்போது இந்த ஆவிகள் போய் ஒரு குறிப்பிட்ட நபரை ஒரு டீம்ல போய் அவங்கள அட்டாக் பண்ணி சரீரத்துல பலவீனம் பல பிரச்சனைகளை கொண்டு ஒரு தற்கொலை பண்ண வைக்கும். இல்லைன்னா சரீரத்துல ஒரு வியாதியா மாறும். ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள சாகடிச்சிடும். அந்த ஸ்டேஜில் தான் நான் போய் பார்க்குறேன். அப்புறம் கடுமையான போராட்டம். அதன் பிறகு அந்த மொத்த ஆவிகள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏன்னா அனுப்பி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதனால ஸ்ட்ராங்கா நிற்குது. அப்புறம் ஒவ்வொரு ஆவியா தனித்தனியா பேரை சொல்லி விரட்டி விட்டோன்னே அப்புறம் அந்த அம்மா ஒரு 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு ஒன்னா தனித்தனியா விரட்டி ஒன்னா பேரை சொல்லி துரத்தி கடைசியில் டோட்டலா அந்த அம்மா விடுதலை ஆனாங்க, ரிலீவ் ஆனாங்க. ஆனா இதோட முடியல. இதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான ஒன்று சொல்லப்போம். அப்ப விடுதலை ஆயிட்டாங்க. விடுதலை ஆன உடனே சொன்ன, அம்மா உங்களை கொல்றதுக்கு இப்படிப்பட்ட காரியம், அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, சுயநினைவு இல்லாம இருக்கிறாங்க. அப்புறம் சொன்னேன், அவங்க பொண்ணெல்லாம் அது பக்கத்துல பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க.
நான் சொன்னேன், உங்களை கொல்றதுக்கு இது மாதிரி காரியம் நடந்துட்டு இருக்குது. இப்படி அனுப்பியிருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபையா விடுதலை கொடுத்துட்டாரு. இனி நீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா இப்ப இந்த பிசாசு உங்களை கொல்றதுக்கு வந்த ஆவிகளை விரட்டினாலும் உங்க இருதயத்துல உங்களுக்கு பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவருடைய நாமத்தினாலதான் இந்த விடுதலை ஆயிருக்கு. அதனால இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க உறுதியா பிடிச்சுக்கணும். ஏன்னா நம்ம சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ உறுதியா பிடிச்சுக்கணும். அவர் உங்க கூட இருந்தாதான் உங்களுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஆவிகள் திருப்பி அவங்க அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப துரத்தி விட்ட ஆவி எங்க போகணும்னா நேரா மந்திரவாதிட்ட போகும். அவர்கிட்டயே போயிரும். அங்கேயே போயிடும். இங்க துரத்துற நேரம் அங்கதான் போகும். அப்போ அவன் கேட்பான், ஏன் வந்துட்டேன்னு கேட்பான். இது மாதிரி எனக்கு துரத்தி விட்டுட்டாங்க, ஒரு ஊழியக்காரங்க துரத்தி விட்டாங்கன்னு அது அங்க போய் ரிப்போர்ட் பண்ணும். அப்ப என்ன செய்வான், இன்னும் பவர்ஃபுல்லா இன்னும் நாள் அனுப்புவான். ஏன்னா அவன் பணம் வாங்கி இருக்கிறான் இல்லையா, அதுக்கு இன்னும் வேற ஆவிகள் அனுப்புவான். அப்ப அந்த ஆவிகள் திருப்பி இந்த அம்மாவை அட்டாக் பண்ண வரும்போது, இந்த அம்மாவை அதை அட்டாக் பண்ணாம இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து அவங்களுடைய இருதயத்துல உள்ள இருக்கணும். இப்ப ஆண்டவரே பைபிள்ல பாத்தீங்கன்னா, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களிலெல்லாம் அலைந்து தெரிந்து தனக்கு இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த பழைய இடத்துக்கே போவேன்னு திரும்பி வருங்கிறார். அப்படி வரும்பொழுது அந்த இடம் வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருந்தால் திரும்பவும் போய் தண்ணீரும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து விடும். அப்பொழுது அந்த நபருடைய முன்னிலைமை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும்னு ஆண்டவரே சொல்றார் பைபிள்ல. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல, லூக்கா 11ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அதில் அந்த சம்பவம் இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதை இந்த அம்மாவுக்கு நான் வார்ன் பண்ணேன். நீங்க உடனே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கு வரணும். கர்த்தரை தேடினீங்கன்னா உங்களுக்கு இனி பாதிப்பு வராது. ஏன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு செய்யறவங்க இருக்கிறாங்க. உயிருக்கு விரோதம் போராடிட்டு இருக்குது. ஒரு ஆவி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்ட பிறகு நான் எதிர்பார்த்தேன் சண்டையிலிருந்து சர்ச்சுக்கு வருவாங்க, கர்த்தரை ஏற்றுக்குவாங்க. அவங்க வரவே இல்லை. அப்புறம் நானும் சொல்லி அனுப்பி பார்த்தேன். அவங்க வரவே இல்லை. கொஞ்ச நாள் ஆச்சு. இது ஒரு பெரிய வார்னிங் நான் இப்ப சொல்றது. கொஞ்ச நாள் ஆச்சு, வரவே இல்லை. இப்படி சொல்லி ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. அந்த அம்மா இப்ப ஃப்ரீ ஆயிட்டாங்களே, அதனால நமக்கு அது நல்லா போச்சே அப்படின்னு நான் சொன்னதை அவங்க அக்செப்டே பண்ணிக்கல. சர்ச்சுக்கே வரல. ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. எத்தனையோ தடவை ரிமைண்ட் பண்ணி அவங்க வரவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் நான் அந்த வழியா பைக்ல போயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் திடீர்னு என்கிட்ட பேசுறார். அந்த அம்மாவை போய் நீ இப்ப எச்சரி அப்படிங்கிறார். நான் 3 மாசம் அந்த அம்மா சந்திக்கல, சொல்லிதான் விட்டு இருந்தேன். கர்த்தர் சொல்லி இப்ப நீ திருப்பி போய் அந்த அம்மா நீ எச்சரின்னு கர்த்தர் என்கிட்ட பேசுறார். சரி, நான் அப்படியே நேரம் அந்த வீட்டுக்கு போனேன். போய் அந்த அம்மா பார்த்து சொன்னேன், அம்மா, ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய விடுதலை கொடுத்தாரு. உயிரை எடுக்க இருந்த பிசாசு கையில் விடுதலை கொடுத்தாரு. ஏன் நீங்க கர்த்தரை ஏத்துக்கல? உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாச்சு. அதனால இப்போ நான் சொல்றேன், ஆண்டவரை ஏத்துக்கங்க, கர்த்தருக்குள்ள வாங்க, இந்த சண்டை சர்ச்சுக்கு வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து வரும். பிசாசு உங்களை திருப்பி உங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். ஏன்னா கர்த்தர் என்ன அனுப்புறாரு. இந்த தடவை நான் போய் வார்ன் பண்றேன். வார்ன் பண்ணி நீங்க உடனே ஏத்துக்க, 3 மாசம் ஆச்சு, நீ கர்த்தரே தேடலை, உங்களுக்கு திருப்பி அனுப்புறாங்க பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தர் பொறுமையா இருந்தார். அந்த பாதுகாப்பு கிருபையை கொடுத்துட்டு இருந்தார். அவங்க அனுப்பியிருப்பாங்க, ஆனா ஒண்ணு தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துட்டு இருந்தார். அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரல. திங்கட்கிழமை மறுபடியும் இந்த ஆவிகள் இறங்கிடுச்சு. கரெக்டா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு அன்பு. அவங்கள அது நடக்கக்கூடாதுன்னு கர்த்தர் பாதுகாத்துட்டே இருந்துட்டு அந்த டைம் கொடுத்துட்டு ஆண்டவர் செய்யறாரு. அவங்கள ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அது ஒரு கிரேஸ் பீரியட். கிரேஸ் பீரியட் தான் நீங்க சொல்ல கரெக்ட். அது கிரேஸ் பீரியட். அப்ப அந்த கிரேஸ் பீரியடை கொடுத்துட்டு அந்த பாதுகாப்பு வரைக்கும் அந்த கிரேஸா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த கிருபையா பாதுகாக்கிறாரு. இப்ப அந்த டைம் முடியும் போது ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. வார்னிங் கொடுத்து இந்த சண்டை எப்படியாவது வாங்க, உங்களுக்கு அதுக்கு ஒரு எது வேறாவது உங்களுக்கு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா அதையும் அந்த அம்மா பெருசா எடுத்துக்கல. அந்த ஞாயிற்றுக்கிழமை வரல. திங்கட்கிழமை கரெக்டா ஆவிகள் இறங்கிடுச்சு. பயங்கரமான அட்டாக். அப்புறம் திருப்பி எனக்கு சொல்லி அனுப்புனாங்க. ஆனா திருப்பி நான் போய் பார்க்கும்போது அந்த பாண்டேஜ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏன்னா அந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு. இப்ப பிசாசுடைய ஒரு முழு பவர்ஃபுல்லா, ஆமா, இன்னும் 7 மடங்கு சொல்றாரு இல்லையா, அது 7 மடங்கு இன்னும் பவர்ஃபுல்லா அதை அந்த அம்மா பிளாக் பண்ணிடுச்சு. நான் ட்ரை பண்ற முடியவே இல்லை. ரொம்ப ஒரு போராட்டமா இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் என்ன உணர்த்தினார், இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு, அவங்க தான் கர்த்தரை தேடணும். அப்புறம் அவங்க பார்த்தேன், அவங்க கர்த்தரை தேடவே இல்லை.
கடைசி வரைக்கும் அவங்க அதற்கு முயற்சி எடுக்கல. அந்த எண்ணம் கூட வரல உங்களுக்கு. இன்னும் ஒருக்கா நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோம். நமக்கு ஆண்டவர் விடுதலை தந்திருக்காரு. இனியாவது திருந்தோன்னுள்ள அந்த எண்ணம் வரல. ஆமா. இப்ப அவங்க விடுதலை ஆயிட்டா, இப்ப நம்ம ஃப்ரீ ஆயிட்டோமே. இனி எதுக்கு இயேசு கிறிஸ்து? நிறைய பேர் அப்படிதான். டாக்டர்ட்ட போன மாரி தான். உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் நினைப்போம். உடம்பு சரியாயிடுச்சுனா நம்ம யாரும் டாக்டர் போய் பார்க்க மாட்டோம். அந்த மாரி தான் இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ பார்க்குறாங்க. இந்த மாரி உடம்பு சரியாயிடுச்சு. அதனால ஆண்டவர்ட்ட வரவே இல்ல. சரியா போச்சு அப்புறம் என்னன்ட்டு விட்டாங்க. கடைசியில கொஞ்ச நாள் ஆச்சு. பயங்கரமான அந்த ஆவிகள் எல்லாம் அந்த அம்மாவ பயங்கர கார்னர் பண்ணி ஒரு நாள் மரித்தே போயிட்டா. உயிர காப்பாத்த உயிர் எடுத்துருச்சு. அந்த ஆவிகள் எடுத்துருச்சு. அப்போ இது நான் கண்ணால பார்த்தேன். இதுல வந்து எனக்கு ஒரு வார்னிங் தெரிஞ்சது என்னன்னா, ஆண்டவர் ஒருத்தருக்கு கிருபையாய் இறங்கி விடுதலை கொடுக்கிறார். இந்த மாந்திரீக சக்தியில பாதிக்கப்பட்டவங்கள. அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. எங்கே போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. வேற ஒரு மந்திரவாதி வச்சும் கிளியர் பண்ண முடியாது. அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணும். கிளியர் ஆகாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விடுதலை நிரந்தரமா கொடுக்க முடியும். அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா அந்த வாய்ப்பையும் அவங்க அசட்டை பண்ணி கர்த்தரை அவங்க ஏற்றுக்கொள்ளாம போகும்போது அந்த கிரேஸ் பீரியட் முடியுது. மறுபடியும் அந்த ஆவிகள்லாம் தாக்கப்படும் பொழுது அவங்களை யாருமே காப்பாற்ற முடியறதில்லை. இறந்து போயிடுறாங்க. இப்படிதான் நிறைய பேருடைய உயிர் வந்து மாந்திர சக்திகளினால, இந்த மந்திரவாதிகள் மூலமா மந்திர சக்தினால எடுக்கப்படுது. இது இன்னைக்கும் நடக்குது. ஆனா நிறைய பேருக்கு இது வந்து தெரியறதில்லை. தெரிஞ்சாலும் ஒண்ணும் செய்ய முடியறதில்லை. அப்படி விட்டுறாங்க. இதற்கான ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமா. இயேசு கிறிஸ்துட்ட வந்தா மட்டும்தான் பாதுகாப்பு. அவர்தான் விடுதலை கொடுக்கிறதும் அவர்தான். பாதுகாப்பு கொடுக்கிறதும் அவர்தான். அவரை விட்டு வேற வழியே கிடையாது. ஓகே பாஸ்டர். மிக அருமையான ஒரு செய்தி சொன்னீங்க. ஒரு சம்பவத்தோட இணைஞ்சு. இந்த பிசாசு, மாந்திரீகம் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா உங்க உங்க வாழ்க்கையில நடந்த 2 சம்பவத்த சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இந்த விஷயத்த சொல்லி, அதற்கான ஒரு மெசேஜ் வார்னிங்கா குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். Praise the Lord. ஆ.